அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மூங் தால் ரவா தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நல்லா முறுன்னு நல்லா இருந்துச்சு. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு சின்ன கப்பில் ஒரு பயிறு எடுத்திருக்கேன். இந்த பயிரை ஒரே ஒரு ஸ்பூன் உளுந்து போட்டு இதை நல்லா ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணியோடு சேர்த்தாச்சு. இதோட 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு அரை கப்பு ரவா சேர்த்துக்கலாம். 1/4 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மையாக அரைச்சிக்கலாம். இதை அரைச்ச உடனே நம்ம சுட ஆரம்பிச்சிடலாம். தோசை போட்டு ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இதில் ரவை நல்லா அரைஞ்சி மாவாக இருக்குது. முழுசாக இருந்தால் அது ஊற வைக்கணும்னு இருக்கலாம். இதில் ஒன்றும் வேண்டாம், நம்ம உடனே தோசை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப நல்லா மொறுமொறுப்பாக டேஸ்ட்டாகவே வரும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். தவா அடுப்பில் வச்சுருக்கேன், நல்லா சூடாகுது. இப்போ சூடான தவாவில் போட்டுக்கலாம். நல்லா மெலிசாக வரும் போடுறதுக்கு. நல்லா எவ்வளோ மெலிசாக வேணாலும் நம்ம இதை சுற்றி விட்டுக்கலாம். நான் குட்டி குட்டியாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை மேலே போட்டுக்கலாம். தென் தோசை திருப்பியால் நல்லா இதை ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தான் நல்லா ஒட்டிடும். இல்லைன்னா திருப்பும்போது தவாவில் விழுந்துடும். தவாவில் விழுந்துடாலும் பிரச்சனை இல்லை, நம்ம மறுபடியும் தோசை அதுக்கு மேலேயே போட்டு எடுத்துடலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதை மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா திருப்பி போட வேண்டாம், நல்லா மொறுன்னு வரும். இல்லாட்டி நீங்கள் மொறுன்னு வேணும்னா நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி வேண்டாம், நமக்கு சாஃப்டாக இருந்தால் போகிறோன்னா நீ திருப்பி போட வேண்டாம், அப்படியே எடுத்துடலாம். நான் திருப்பி தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் மொறுப்பாக இருந்தால் எனக்கு பிடிக்கும், அதுக்காக தான். இப்போ நல்லா வெந்ததும் நம்ம எடுத்துடலாம். ஒரு 2-3 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம இதை மடித்து எடுத்துடலாம். சீக்கிரமே செஞ்சிடலாம். காலையில் டிஃபனுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் ஊற வச்சோம்னா போகிறோம். உடனே நம்ம பண்ணிடலாம், ஈஸியாகவே பண்ணிடலாம். அங்கே இப்போ தட்டில் வச்சு காட்டுறேன். இதுக்கு எல்லா சட்னியுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் நேற்று வச்ச மீன் குழம்பு தான் இதுக்கு வைக்கிறேன். அதை வச்சு தான் நாங்கள் சாப்பிட்டோம். அந்த மீன் குழம்பு தான் அவங்களுக்கும் வச்சு காட்டுறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சீக்கிரமே பண்ணிடலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.